வணக்கங்க. இப்போ நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சோளக்காட்டில் தான் இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி மருந்து அடிச்சோம். அது பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு பூரா வாடி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வாடவே இல்லைங்க. இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பிடுங்கி விடுறோம்னா இப்படி பிடுங்கி விட்டாலும் அடியில் அந்த கிழங்கெல்லாம் இருக்கும், அது வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி மருந்தாப்பில் நம்ம போய் இப்படி பிடுங்கும்போது கிள்ளிட்டோம் அப்படின்னாலும் இந்த துளிர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துடும். நாளைக்கு உங்களுக்கு இதோட வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து பூனைக்காச்சு. இது வந்து நம்ம தோல்ல இப்படி பட்டா வந்து எதுவும் பண்ணாது. அதுவே நம்ம இந்த வாக்கில் பண்ணினோம் அப்படின்னா இந்த வாக்கில் மோதிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா பிச்சுக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 10 நிமிஷம் அப்படி பிச்சுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அருகம்பில்லுங்க. இந்த அருகம்பில்லு என்ன பண்ணாலும் சரிங்க. இங்கே பாருங்க புரிஞ்சு காமிக்கிறேன். அப்படியே அதோடைய வேறு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிக்கிட்டே இருக்குங்க. இங்க பாருங்க, விவசாயம் பண்றோம், அது நம்ம ஈஸி. நம்ம நிறைய பேர் சொல்றோம் விவசாயத்துக்குள்ள இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க. ஒரு பில்லு சாகடிக்கிறது, ஒரு பூண்டு சாகடிக்கிறது, அது சாகலைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துதாங்க ஒரு பயிரை நம்ம எடுக்கணும். நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், விவசாயம் தானே பண்றீங்க, அது ஈஸி தானே அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த விவசாயத்துக்குள்ள பாருங்க இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் பாருங்க, என்ன மருந்து அடிச்சாலும் சரி அப்பப்பைக்கு சாகும், ஆனால் திரும்பி வந்துடும். விவசாயம்னாலே இப்படிதாங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சதா செய்யறோம், நாங்கள் பிடிக்காம செய்யறது. எங்களுக்கு விவசாயம் தான் எங்களுக்கு கஞ்சி ஊத்துது. நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கோம். நாங்கள் என்ன வெளியில போய் நாங்கள் வேலையை பார்க்குறோம். விவசாயம் நாங்கள் 24 மணி நேரம் விவசாயம் தாங்க. விவசாயம் பண்ணுறவங்க வீட்டுங்களா எப்போ வேணாலும் போய் தூங்கலாம், எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். ஆனால் ஆஃபீஸில் வேலை செஞ்சால் மாதிரி பண்ண முடியுங்களா, லீவ் கேட்கணும், பர்மிஷன். ஐயோ சாமி, அதான் நமக்கு செட்டே ஆகாது. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.